வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கூட இருப்பதாக விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். கடந்த ஒரு மாத காலமாக கட்சியில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் முடங்கி இருந்த நிலையில் தற்பொழுது கரூர் கூட்ட நெரிசலில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் உறவுகளையும் சந்தித்ததற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி செயல்பாடுகள் மீண்டும் பழையபடி சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. இன்று கட்சியின் புதிய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது பொதுக்குழு குறித்த அந்த அறிவிப்பினை தாவேகா வெளியிட்டிருக்கிறது. வரும் 5ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். நம் அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஓர் நீர் அடரமைந்த பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவுமான ஒரு கடிதம் இது. சூழ்ச்சியாளர்கள், சூது மதியாளர்கள் துச்சமென எண்ணி நம்மை சூறு செய்த போதிலும் அச்சமின்றி அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இது. தமிழக வெற்றி கழகத்தில் படைக்கலன்களாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான ஒரு குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளே இதை உணர்ந்து உள்ளனர். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில் தான் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். இத்தகைய சூழலில் கழகத்தின் அடுத்த கூட்ட தொடர் நிறுவனங்கள் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். ஆகவே இது குறித்து முடிவெடுக்கும் பொருட்டே கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம். அதன்படி வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் 4.5 ஷெரட்டன் ஹோட்டலில் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. வாருங்கள், சிறப்பு பொதுக்குழுவில் கூடுவோம், வருங்காலம் நமதென்று காட்ட தீர்க்கமாக திட்டமிடுவோம் என்று விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் குறித்தும், அதே போன்று புதிய நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போன்று இந்த சிறப்பு பொதுக்குழுவில் திமுகவை கண்டித்தும் பாஜகவை கண்டித்தும் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது.